வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். நம்மளை யாராவது அவமானமாக பேசிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அன்னைக்கு ராத்திரி முழுசும் தூக்கமே வராது. இதை மற்றவங்க கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவோம். எல்லாருக்கும் எப்போவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவமதிப்பு ஏற்பட தான் செய்யுது. அவமதிப்பு ஏற்பட்டால் அதை நாம தான் நினச்சி அவஸ்தைப்படுறோம். மகான்கள்லாம் அப்படி நினைத்து அவஸ்தைப்படுவதில்லை. அவமதிப்புகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமே தனி. புத்தர் ஒரு சமயம் ஒரு கிராமத்தின் வழியாக போயிட்டுருந்தார். அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்பவும் கண்ணா பின்னான்னு பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க, அவமதித்திருக்காங்க. அவர்கள் சொன்னதையெல்லாம் புத்தர் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாராம். அதன் பிறகு அவர்களை பார்த்து சொன்னாராம், நீங்கள் இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏனெனில் நான் இப்போது அடுத்த கிராமத்திற்கு போக வேண்டியிருக்கு. குறித்த நேரத்தில் நான் அங்கே போய் சேரணும். அங்கே எனக்காக பலர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் இந்த வழியாக மறுபடியும் வரும்போது அதற்காக நேரம் ஒதுக்குறேன். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். புத்தர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன இது, நாம் இவரை இவ்வளவு திட்டி கொண்டிருக்கிறோம், ஆனால் இவரோ இப்படி பதில் சொல்கிறாரே அப்படின்னு யோசித்தாங்க. அதை அவரிடமே கேட்டாங்களாம். அதற்கு புத்தர், திட்டுவது உங்கள் சுதந்திரம், அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் என்னோட சுதந்திரம். இப்போது அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார். கிராமத்து மக்கள் அவரை வியப்போட பார்த்தாங்க. புத்தர் மறுபடியும், இதோ பாருங்கள், உங்கள் கிராமத்துக்கு வரும் முன் இன்னொரு கிராமம் வழியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த ஊர் ஜனங்கள் இனிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. நான் இனிப்பு சாப்பிடுவதில்லை, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அந்த இனிப்புகளை என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் புத்தர். அதற்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தர், அதை திரும்பவும் அவரவர் வீட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதையே தான் இப்போது நீங்களும் செய்ய போகிறீங்க. எனக்கு நீங்கள் ஏற்படுத்திய அவமானங்களை திரும்பவும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து போக வேண்டியது தான். ஏன்னா நான் உங்களுடைய அவமதிப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் புத்தபிரான். பிறகுதான் அந்த கிராமத்து மக்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். அவமதிப்புகளை பெரியவர்கள் எதிர்கொண்ட முறையே தனிதான் இல்லைங்களா? நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் விரைவிலேயே சந்திக்கலாம். நன்றி.